மார்ச் மாதம் 19ஆம் நாள். தந்தை மகன் தூய் ஆவியின் பெயராலே ஆமேன். அன்பின் பரலோக பிதாவே, உம்மை ஆராதிக்கிறோம். தகப்பனே, நேற்றும் இன்றும் மாறாத அன்பின் நேசரே, உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம், உம்மை போற்றுகிறோம், உம்மை புகழ்கிறோம், உம்மை ஆராதிக்கிறோம். உமக்கு நன்றி இருந்த ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை காத்து உமது கிருபைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இது இந்த இரவு நேரத்தை கூட உம்முடைய கரங்களிலே ஒப்புக் கொடுக்கிறோம். தகப்பனே, எங்களை குடும்பமாய் மீண்டும் ஒரு விசை ஒன்று சேர்த்து உம்முடைய பாதப்படியிலே அமர எங்களுக்கு இந்த வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்த உம்முடைய கிருபைக்காக உமக்கு நன்றியப்பா, 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 நன்றியப்பா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆராதனை, ஆராதனை, ஆராதனை. ஆவியானவரே, மூவரு தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம். அண்ட சராசங்களை படைத்தவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, எங்களை பெயர் சொல்லி அழைத்தவரே, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, நான் உன்னை விட்டு விலகுகிறவனை கைவிடுகிறவனை என்றவரே, உம்மை ஆராதிக்கிறோம். அப்பா, தாயின் கருவில் உருவாகும் முன்னரே அப்பா எங்களை தெரிந்தெடுத்து திருநிலைப்படுத்தி உமக்கு உகந்த வாழ்வு வாழ தகப்பனே, எங்களை தனித்தனியாய் பெயராய் ஒவ்வொரு நாளும் உம்மை போற்ற, உம்மை புகழ, நீ செய்த நன்மை தனங்களுக்காக நன்றி செலுத்த அப்பா, உம்மை நோக்கி பார்க்க வந்துள்ள ஒவ்வொருவருடைய கரங்களிலே தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, உமக்கு ஏற்றபடி நன்றி பலி தகப்பனை. நொறுங்கிய உள்ளத்தை நீர் அவமதிப்பதில்லை அப்பா. நீர் எங்களோடு கூட இருக்கிறவராக இருக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே ராஜா. துதியின் மத்தியிலே வாசம் செய்கிறவர் நீ தகப்பனே ராஜா. துதிக்கு பாத்திரர் அப்பா. உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. அரசருக்கெல்லாம் அரசரே, ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே, சாத்ராக், மேஷாக், ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனே, உம்மை ஆராதிக்கிறோம் அப்பா. நீ சும்மா இருப்ப, உனக்காக நான் யுத்தம் பண்ணுவேன், உனக்கு இருக்கின்ற பலத்தோட போய் என்று தகப்பனே ராஜா நீர் எங்களுக்கு வாக்கு அளிக்கிறீரே தகப்பனே. உமக்கு நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. அப்பா, உம்முடைய வார்த்தை எங்களுக்கு கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது என்று திருப்பாடல் ஆசிரியர் 119 நாங்கள் வாசிக்க கேட்கிறோம் ஆண்டவரே. அப்படியாய் கூட ஒவ்வொரு நாளும் தகப்பனை உடைய வார்த்தையால் எங்களுக்கு வலுவூட்டி உணவளித்து திடன் கொடுக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. நாங்கள் தகப்பனை கவலையோடு கண்ணீரோடு சோர்ந்து போகிற நேரங்களெல்லாம் அப்பா உடைய வார்த்தை தான் எங்களுக்கு வாழ்வடிக்கிறது தகப்பனை ராஜா. அப்பா, உம்மோடு கூட நாங்கள் செலவழிக்கிற நேரம் தான் எங்களுக்கு ஆறுதல் அளிக்கிறது தகப்பனை ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றியப்பா. எங்கள் கண்ணீரையும் கவலைகளையும் நீர் கணக்கில் வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. எங்கள் கண்களிலிருந்து வருகின்ற கண்ணீரை நீர் ஒரு துருத்தியில் சேர்த்து வைக்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. அதற்கு உகந்த பலனை எங்களுக்கு கொடுக்கிறவரே, உம்மை ஆராதிக்கிறோம் தகப்பனே ராஜா. நீர் எங்கள் வாழ்க்கையில இந்நாள் நாங்கள் பிறந்த நாள் முதல் இந்த நொடி வரையில் செய்த எல்லாவித அற்புத அதிசயங்கள் அரும் அடையாளங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில, எங்கள் குடும்பங்களிலே தகப்பன், நாங்கள் வேலை செய்கிற இடங்களில் அப்பா எங்களுக்கு எல்லாவித இக்கட்டுகளிலிருந்து, ஆபத்துகளிலிருந்து, கண்ணீர்களிலிருந்து, சோர்வுகளிலிருந்து விடுதலை கொடுத்து எங்களை ஆட்சி தேற்றி, என் மகளே நீ சோர்ந்து போகாதே, நான் உன் தேவன், உன்னோடு கூட இருக்கிறேன் என்று அப்பா ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு ஆறுதலின் தேவனாய் வந்து அப்பா எங்களை ஆறுதல் படித்து, எங்களை கண்டு, நாங்கள் எங்களோடு கூட இருக்கிறவராய் இருந்து எங்களை ஆசீர்வதித்து மட்டுமாய் உயர்த்திருக்கிறீர் அப்பா. உமக்கு நன்றியப்பா, 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 நன்றி தகப்பனே ராஜா. உம்மை போல அன்பு இந்த உலகில் எங்கள் மீது வைக்க வேறொருவர் இல்லையே தகப்பனே ராஜா. அநாத சிநேகத்தால் எங்களை சிநேகிக்கிற தேவன் தகப்பனே ராஜா. எங்கள் உள்ளத்தின் அந்தரங்களை அறிந்து ஆராய்ந்து எங்கள் நாவில் சொல் பிறவாமனை தெரிந்து அப்பா நாங்கள் கேட்பதற்கு முன்னதாகவே எங்களுடைய எல்லா தேவலையும் சந்திக்கிறீர் தகப்பனே ராஜா. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. இந்த இணைப்பில் உள்ள ஒவ்வொருவரையும் தனித்தனியாய் பெயராய் உடைய கரங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிற உடைய ரத்தத்தால முத்திரிடுகிற ஆண்டவரே, உடைய ஆவியின் அக்கினி அபிஷேக அருள் கொடைகளை பெறுவதற்கு எங்களுக்குள்ள தடையாய் இருக்கிற பாவங்கள், குற்றங்கள், பலவீனங்கள் எல்லாவற்றையும் தகப்பனே நம்முடைய சிலுவை அடியிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே, கல்வாரி பலி நாயகனே, காருண்ய தேவனே அப்பா, உடைய திருச்சிலுவை உற்று பார்க்கிறோம் தகப்பனே ராஜா. உம்மை நோக்கி பார்த்தோரப்பா ஒருபோது வெட்கத்துக்கு உள்ளாடுதலை தகப்பனே ராஜா. உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்காக தானே தகப்பனே இந்த பாடுகள் தகப்பனே. நன்றியப்பா, நன்றியப்பா, நன்றி தகப்பனே ராஜா. அநாதி சிநேகம் உள்ளவரே அப்பா, இன்று கூட நாங்கள் தகப்பனே ராஜா புனித யோசேப்பின் திருவிழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இந்த நாளிலே தகப்பனே, எங்கள் குடும்பங்களில கூட உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. எங்கள் குடும்பத்தில் உள்ள குடும்ப தலைவர்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அப்பா, எங்கள் கணவன்மார்களை ஒப்பு கொடுக்கிறோம், எங்கள் சகோதரர்களை ஒப்பு கொடுக்கிறோம் தகப்பனே ராஜா. உமை போல ஒரு அன்பு தகப்பனே ராஜா. அப்பா, இயேசு கிறிஸ்துவின் அன்பு அநாத சிநேகத்தால் வந்த அன்பு தகப்பனே ராஜா. அப்பா தகப்பனே, எப்படியாய் கூட யோசேப்பு தகப்பனே உம்மை ஒரு திரு குடும்பமாக தகப்பனே நீரும்
யோசேப்பும் அன்னை மரியாளும் சேர்ந்து அப்பா உண்மை இயேசு கடவுளுக்கு உகந்த வாழ்வில நடத்தினாரோ தகப்பனே, அப்படியாய் கூட எங்கள் குடும்பங்களில் ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் அவருடைய பொறுப்புகளை உணர்ந்து அப்பா அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்ட மனைவி பிள்ளைகளை அவர்கள் தகப்பனை நல் வழியில் நடத்த அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட கடமைகளின் சரி வழியை செய்ய அப்பா அவர்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. இன்றைய காலகட்டங்களிலே தகப்பனே அப்பா தகப்பனே இந்த குடும்பங்களில் இருக்கிறவர்கள் அப்பா தலையாய கடமை தகப்பனே ஒவ்வொரு பெற்றோர்களுக்கும் இருக்கிறது தகப்பனே. அப்பா அப்படியாய் கூட பெற்றோர்கள் என்பது தகப்பனே, பெற்றோருக்கு முதல் காரணம் கணவர் தகப்பனே ராஜா. கணவன் தான் தகப்பனே அந்த குடும்பத்தின் தலைவனாக இருக்கிறார் ஆண்டவரே. ஆனாலும் கூட எத்தனையோ குடும்பங்களிலே தகப்பனே ஒரு புரிதல் இல்லாத சூழ்நிலை ஆண்டவரே. பலவிதமான போதை பழக்கங்களுக்கு ஆளாகி அந்த குடும்பத்தை சரிவர பார்க்க முடியாத பொறுப்புகள் இல்லாத மாதிரி தகப்பனே இந்த போதை அவர்களை இச்சையை அடிமைப்படுத்திக் கொண்டிருக்கிறதப்பா. அப்படியா இருக்கிற ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். ஆவியானவரே அவளுக்கு ஞானத்தை கொடுங்க தகப்பனே ராஜா. அப்பா யோசேப்பு தகப்பனே, ஜோசேப்புக்கு அப்பா தூதர் எப்படியாய் கூட கனவில் தோன்றி அவர் மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்கி கொண்டிருந்த போது நீர் அன்னை மரியாளை ஏற்றுக்கொள்ள தயங்காதே அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியாதான் என்று சொல்லும் போது அவர் எப்படியாய் கூட ஆவியானவரின் குரலுக்கு செவி கொடுத்து அப்பா அவருக்கு ஆவியானவரின் குரலுக்கு செவி கொடுத்தது மாத்திரமல்லாமல் தகப்பன் அவர் கீழ்ப்படிந்து அன்னை மரியாளை ஏற்றுக்கொண்டதால் தகப்பனை எங்களுக்கு உமை போல ஒரு தெய்வம் கிடைத்துள்ளது அப்பா. உமை போல தகப்பனே ராஜா ஒரு பரிசுத்தர் எங்கள் உலகில எங்களுக்காக நீர் வந்தீர் தகப்பனே ராஜா. அப்படியாய் கூட தகப்பனே ராஜா ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் உடைய ஆவியானவரின் குரலை கேட்க அப்பா அவளுக்கு ஆவியின் அக்கினி அபிஷேக வல்லமையால் அவருடைய அபிஷேகம் பண்ணுவீராக. அப்பா அவர்களை நிரப்புங்க நிரப்புங்க நிரப்புங்க. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. ஒவ்வொரு குடும்ப தலைவர்களும் யோசேப்பை போல ஒரு கீழ்ப்படுதலோடு அப்பா அவரிடம் ஒப்படைக்கப்பட்ட உண்மை எப்படியாய் கூட அவர் ஞானத்திலும் நல்வழியிலும் நடத்தினாரோ அப்படியாய் ஒரு முன்மாதிரியான வாழ்வு யோசேப்பு வாழ்ந்தது போல ஒவ்வொரு பெற்றோர்களும் அப்பா முன்மாதிரியான வாழ்வு வாழ அவர்களை ஆசீர்வதிப்பீராக தகப்பனே. நன்றியப்பா நன்றியப்பா. அப்பா 12 வயதிலே காணாமல் போன போது கூட எப்படி அங்கலாய்த்து கொண்டு உம்மை தேடி திரிந்து உம்மை கண்டெடுத்த போது என் மகனே நீ எங்கு சென்றீர் என்று தகப்பனே அவர்களுடைய கண்களிலே ஒரு வேதனையப்பா. என் மகன் என்று சென்றிருப்பான் என்று தகப்பனே ஒரு வேதனையோடு சென்று வந்த போது நீ சொல்லிடு என் தந்தையின் அலுவலகத்தில் நான் இருக்க மாட்டேனா இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா, ஏன் என்னை தேடினர்கள் என்று கேட்டீரே தகப்பனே ராஜா. எல்லாவற்றையும் அவர்கள் இதயத்தில் இருத்தி சிந்தித்து கொண்டு அப்பா வாழ்ந்ததை போல தகப்பனே நாங்களும் கூட எங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில என்ன செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஆவியானவரை நீங்க எங்களுக்கு சொல்லிக் கொடுங்கப்பா. ஆவியானவர் எங்களோடு கூட இருக்கும்போது நாங்கள் எல்லாவற்றையும் அப்பா சுதந்திரத்துக் கொள்வோம் தகப்பனே ராஜா. எல்லாவற்றிற்கும் முதலும் முடிவுமாக உண்மை தேடும் போது எங்களுக்கு மற்ற எல்லாம் சேர்த்து கொடுக்கிற தேவனாய் இருக்கிறது தகப்பனே ராஜா. எங்களை ஆசீர்வதிங்க, எங்கள் குடும்பங்களை ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றியப்பா. அப்பா ஆபிரகாம் கூட தகப்பனே ராஜா ஆபிரகாம் அப்பா அவருடைய வயது முதிர்ந்தவராயிருந்த போது கூட அப்பா அவளுக்கு நீர் வார்த்தை கொடுத்த போது உன்னுடைய சந்ததியை பள்ளிகை பெருக செய்வேன், விண்மீன்களை போல பள்ளிகை பெருக செய்வேன் என்று அது சாத்தியம் இல்லாத போது கூட அப்பா அவர்களுக்கு அப்பா வயது முதிர்ந்த வயதிலும் கூட இது முடியாதது என்று தெரிந்த போது கூட அப்பா நீர் கொடுத்த வாக்கிற்கு அவர் கீழ்ப்படிந்து நம்பிக்கையுறாய் இருந்ததால் மாத்திரம் தகப்பனே இன்று அவர் விசுவாசத்தின் தந்தை என அழைக்கப்படுகிறார் அப்பா. அப்படியாய் கூட தகப்பனே நாங்கள் சில நேரங்களிலே உம்மிடம் நம்பிக்கை வைக்க தவறு இருக்கிறோம் தகப்பனே ராஜா. அவிசுவாசமா இருந்திருக்கிறோம் தகப்பனே. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. எங்களுக்குள்ள ஒரு நம்பிக்கை, விசுவாசம், அன்பு, ஆவியின் கனிகள், கொடைகள் எங்கள் குடும்பங்களுக்குள்ள எங்கள் பிள்ளைகளுக்குள்ள நீர் கொடுப்பீராக அப்பா. என்னுடைய தேசத்தை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு இளையோர் இளம் பெண்களையும் தனித்தனியாய் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. யாரெல்லாம் என்னென்ன தேவைகளுக்காக இந்த இணைப்பிலிருந்து வேண்டிக் கொண்டிருக்கிறார்களோ அவருடைய எல்லா தேவைகளையும் ஒவ்வொன்றையும் தனித்தனியாய் தகப்பனே உடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. நன்றியப்பா நன்றியப்பா நன்றி தகப்பனே. அப்பா தகப்பனே எத்தனையோ பேர் அப்பா குழந்தை பாக்கியத்திற்காக இதில் வேண்டிக் கொடுக்கிறாங்களப்பா. ஒவ்வொருவரையும் உடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. இயேசுவே எத்தனை வருடங்கள் ஆகியும் கூட எனக்கு இன்னும் குழந்தை பாக்கியம் இல்லையே, இனிமேலும் வருமா, என்னால் ஒரு சுப நிகழ்ச்சிகளுக்கு செல்ல முடியவில்லையே, என் பெற்றோர்கள் என்னை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்களப்பா. எத்தனையோ தம்பதிகள் அப்பா கண்ணீரோடும் ஏக்கங்களோடும் அப்பா கவலைகளோடும் தகப்பனே ராஜா ஒவ்வொரு இரவையும் கழிக்கிறார்கள் அப்பா. அவர்களுடைய கரங்களிலே ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. என் தேவனால் என் அப்பாவால் கூடாத அதிசயமான காரியம் இந்த உலகில ஒன்றுமே இல்லையே தகப்பனே ராஜா. இயேசுவே இரக்கம் பாராட்டுங்க. குழந்தை பாக்கியம் இல்லாத ஒவ்வொருவரையும் கரங்களில ஒப்பு கொடுக்கிற ஆண்டவரே. அவருடைய கர்ப்பத்தின் கனியை நீர் ஆசீர்வதிப்பராகப்பா. கர்ப்பத்தின் கனியை தடை பண்ணுகிற சத்ருவை இயேசுவின் நாமத்தினால நாங்கள் கட்டுகிறோம் தகப்பனே ராஜா.
அப்பா எல்லாவித தகப்பனே ராஜா கட்டுகளை உடைந்த நுகத்தடிகள் முறிந்து அப்பா அவர்கள் தகப்பனை பள்ளிகை பெருக அவர்களை நீர் குடும்பமாய் ஆசீர்வதிக்க பெறும் கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா திருமணமாகாதவர்களுடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. படித்து விட்டு வேலை இல்லாத இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க ஆசீர்வதிங்க தகப்பனே ராஜா. உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன், இரட்டிப்பான நன்மைகளால் உன்னை நிரப்புவேன் என்று வாக்குத்தத்தம் கொடுத்த தேவன் ஆண்டவரே. உனக்கு இருக்கிற பலத்தோடு போய் என்று கிதியோடுக்கு நீ கூறினீரே தகப்பனே. நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. அப்பா ஹாலே லூயா, ஹாலே லூயா. அப்பா இதோ இந்த தபசு காலகட்டங்களிலே ஜப தவத்திலே எங்களை இருக்க நீர் அழைப்பு விடுக்கிறீரே தகப்படே ராஜா. நாங்களும் கூட தகப்படே ராஜா இன்னும் நாங்கள் பெற்றுக்கொண்டே இருக்கிறோம். நாங்கள் கொடுப்பதில்லை தகப்படே ராஜா. கொடுப்பதில் இன்பம் பெறுவதில் இல்லை என்று சொல்லுகிறீரப்பா. நாங்கள் அப்பா எங்க சுற்றி இருக்கிறவர்களுக்கு தகப்படே ராஜா எங்களால் முடிந்த அளவுக்கு ஏழை இளவர்களுக்கு உதவி செய்து இந்த காலகட்டங்களில் நாங்கள் வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா. நன்றி தகப்பனே, நன்றி தகப்பனே. உமக்கு உகந்த வாழ்வு வாழ எங்களை பரிசுத்தப்படுத்துங்க. எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுகிறோம். படிக்கின்ற பிள்ளைகளுடைய ரத்தத்தால முத்திரிடுகிறோம். உடைய ஞானத்தை கொடுங்க. சாலமோனுக்கு கொடுத்த அதே ஞானத்தை ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் கொடுப்பீராக. 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு எழுதி கொள்ளுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுத்து பயத்தின் ஆவிலிருந்து விடுதலை செய்வீராக அப்பா. அப்பா இதோ இந்த நேரங்களில் அப்பா இயற்கையின் சீற்றங்கள் அப்பா தகப்பனே, இந்த வெயிலின் காரணமாக பலவிதமான நோய்கள் வந்து கொண்டிருக்கிறது அப்பா. இந்த நோய்கள் எல்லாம் பிள்ளைகளை தாக்காதவாறு ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் முதியோர்களையும் கரங்களில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஆசீர்வதிங்க. நோயாளிகள் ஒவ்வொருவரையும் பொறுப்படுத்திக் கொள்ளுங்க அப்பா. உடைய விலைமதிக்க முடியாத ரத்தத்தை ஒவ்வொரு நோயாளிகள் மீது முத்திரிடுகிற ஆண்டவரே. உன்னை நாமத்தினால எதை கடலாம் தருவேன் என்கிறப்பா. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினால யாரெல்லாம் இந்த இணைப்பிலிருந்து நோய்களுக்காக ஜெபித்துக் கொடுக்க, என் நோயிலிருந்து விடுதலை இல்லை என்று ஜெபித்துக் கொடுக்க ஒவ்வொரு சுகப்படுத்த கிருபைக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. இந்த இரவை முடைய கரங்களில ஒப்பு கொடுக்கிறோம். நல்ல உறக்கத்தை கொடுங்க தகப்பனே. எங்கள் வீடுகளை சுற்றிலும் ரத்தத்தால முத்திரிடுங்க. எல்லாவித பயத்தின் ஆவிகள் தகப்பனே ராஜா, மன அழுத்தத்தின் ஆவி இயேசுவின் நாமத்தினாலே முறியடிக்கிறோம் தகப்பனே ராஜா. அப்பா பலவிதமான கலக்கத்தை நிமித்தமாக உறக்கம் இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருடைய கரங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நிறைய அவருக்கு நல்ல உறக்கத்தை கொடுத்து விடுகிற பொழுது நல்ல பொழுதாய் ஆசீர்வாதமான நாளாய் அமைய பெறும் கிருபைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்தோம். எங்கள் ஜெபங்களை எல்லாம் எங்கள் மீட்போரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்து ஜெயம் எடுக்கிறோம். எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, முது பெயர் தூயது என போற்ற பெருக, முது ஆட்சி வருக, முது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்றி எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைகளுக்கு உட்படுத்தாதையும் தீமிருந்து எங்களை விடுவித்தரலும். ஆமேன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவர் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவள் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகி இயேசுவும் ஆசீர் பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் அம்மா. ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.